ராசி சக்கரத்தில் 8வது இடத்தை குறிக்கக்கூடியதை தான் விருச்சிக ராசி. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? இந்த 8வது இடம் என்பது ஒரு மர்மம், ஆயுள், மரண மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லலாம். மற்றவங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு செல்வம் பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த விருச்சிக ராசி என்பதை சொல்லலாம். இவங்களை ஒரு மர்மமான மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். யாரும் அவ்வளோ சீக்கிரம் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில் இவங்களுடைய செயல்பாடுகளை, இவங்களுடைய கேரக்டர்ஸ், இவங்களுடைய ஆக்டிவிட்டியை பற்றி கேட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் தெரியாது, அவங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ரகசியங்களை அப்படி பொத்தி பொத்தி மறைச்சி வச்சுருப்பாங்க. அதனால தான் இவங்கள பெரும்பாலும் மர்மமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுணர்வு இவங்களுக்கு அதிகம், தியாக உணர்ச்சி இவங்களுக்கு அதிகம், ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட இந்த ராசிக்காரங்க ஆயுள் இடம் என்பது ஆயுள் மர்மங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால தான் இது அப்படி சொல்லப்படுது. அதோடு கூட இந்த விருச்சிக ராசி என்பவர்களும் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த வீடு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த விருச்சிக ராசி அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சாங்கன்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க எதிர்பார்க்கலாம். அதாவது தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டில் எதிர் வீடு என்பார்கள். ஒரு வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட உங்களுடைய குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஹை பீக் ஆகும். இவங்களுடைய தாய் ஒரு ஆன்மீகத்தில் அதீத பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க. பெண் ராசி என்பர்கள் பெண்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாகவும் பெண்கள் மீது அதிக பற்று உடையவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வம், அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு குலதெய்வம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் இந்த தடை தாமதம் இதெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசியில் உள்ள சூரியன், செவ்வாய், சுக்கிரனுடைய சேர்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதோட கூட குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல பலனை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல், எண்ணங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கும். பழைய பாக்கியெல்லாம் கூட ஒரு சிலருக்கு வசூலாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை அப்படிங்கிற விருச்சிக ராசி என்பவர்களாக இந்த காலகட்டத்தில் அதற்கான ஸ்டெப்பெல்லாம் எடுப்பீங்க. ஏன்னா சுப பார்வையால் குரு பார்க்க இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் மனை வாங்கணுங்கிற மாதிரி ஆசை இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வள வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி சொத்துக்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கவலையில் கூட ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலையிலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அண்டை அயலார்களுக்கிட்ட இந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் பிணக்கு உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு பேசாமல் கூட இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய் சம்பந்தம் இருப்பதனால நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வருத்தத்தையும் கொஞ்சம் குழப்பமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஓரிரு வாரங்களில் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருங்க.
வேகத்தோட கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க. அவசரமாக டக்குன்னு இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம், கவனமாக இருங்க. ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த விருச்சிக ராசி என்பர்கள் முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் முருகப்பெருமான் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமான் வழிபாடை செய்யுங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்வியில் கொஞ்சம் பின்தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்த சில வாரமாக இருந்திருக்கும். அந்த சூழ்நிலை இனி மாறும். நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. தெய்வ சிந்தனை, ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு, மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஒரு சிந்தனை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். ஒரு சிலர்லாம் ரொம்ப உயராக வாகனங்கள்லாம் வாங்கணுங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் வாங்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட கூட பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அதோடு கூட உங்களுடைய செயல் சொல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனும் நல்ல ஒரு ஆதாயம் உள்ள ஒரு வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் வரன் பார்க்குறத கொஞ்சம் ஒத்தி போடுங்க ஒரு 2 வாரங்களுக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்பப்போ வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. ஏன்னா வீண் மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். நீங்கள் தடிமனான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறதுக்கு பாருங்கள். பணிபுரிகிற இடத்துல பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும். தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு பக்தி மார்க்கமாக இந்த காலகட்டத்தில் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது, அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு செல்வது, சித்தர்களுடைய ஆலோசனை கேட்குறது, சித்தர்களை வழிபடுறது, இதெல்லாம் தேடி தேடி இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஆரவாரமிக்க ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி, நண்பர்களோட ஏதாவது மகிழ்ச்சியாக வெளியில் செல்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும். ஒரு அருமையான வாரமாகவும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் செல்வீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. அனாவசிய செலவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத செலவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் ஒரு சிலர் தள்ளப்படுவீங்க. கொஞ்சம் கவனமாக செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் விரைய செலவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதெல்லாம் டக்குன்னு நடக்கிறீங்களோ அது டக்குன்னு நிறைவேறும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு மகிழ்ச்சி உள்ள நபராக, நல்ல ஒரு சுறுசுறுப்பானவராக, நல்ல ஒரு தைரியமானவங்களாக வருகின்ற நாட்களில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மகான்களுடைய ஆசி கிடைக்கும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். திடீர்னு எங்கேயாவது வெளியில் பயணம் செல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமையும். புதிதாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், திக்குமுக்காட வைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா டக்குன்னு நீங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் சென்றுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.